ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்னோட ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா பண்ணுற கொஞ்சம் வேலைகள். இது ஒரு நாளில் 2 நாளாக எடுத்தாப்புல வீடியோ. இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து எடுத்ததுக்கப்புறம் நாளைக்கும் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து எடுத்த வீடியோஸ் தான் இது. ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தோடனே கொஞ்சம் மடியாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் நிறைய துணி துவைக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் துணி எல்லாமே எடுத்து செப்ரேட் பண்ணிவிட்டேன். கலர் போகிறது போகாதது இந்த மாதிரி எல்லாமே எடுத்து செப்ரேட் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்து போய் வாஷிங் மிஷினில் போட்டு நல்லாவே துவைக்க போட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஆஃபீஸில். அதெல்லாமே கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் முடித்த உடனே லைட்டாக பசிக்கவும் ஒரு பிங்கோ எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் சரி சாப்பிட்டு முடிக்குமே ட்ரெஸ் எல்லாம் வாஷ் ஆகி கிடச்சிருச்சு. சரி அதை எடுத்துகிட்டு டெரஸில் போய் காய போட்டுடலாமே அப்படின்றதுக்காக மேலே போயிட்டேன். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி தான் போகணும். மேலே வந்தோடனே வேறு யாருமே ட்ரெஸ் எதுவும் காய போடலை. அதனால் நானே ஃபுல்லாக என்னோடய ட்ரெஸ்ஸை கொஞ்சம் காய போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஒரு 2-3 நாளில் வீட்டுக்கு போக போகிறோம். அப்போ இதெல்லாமே வீட்டுக்கு போய் மறுபடியும் துவைக்க வேணாம்ல, அதனால் இங்கேயே வாஷ் பண்ணி கொண்டு போயிடலாமே அப்படின்றதுக்காக எல்லாமே துவைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறமா ஒரு ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே படித்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பசிச்சிச்சு. சரி அப்படின்னு ஸ்விக்கியில் ஏதாவது ஆர்டர் பண்ணலாமே அப்படின்றதுக்காக ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வர்றதுக்கு செம்மையாகவே லேட் ஆகிடுச்சு. சரி வர்ற வரைக்கும் படிப்போமே அப்படின்ட்டு நான் படிச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான். பார்ட் டைமாக இந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் வீட்டுக்கு போக போகிறேன். ஏன்னா என்னோடய எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வர்றதுக்கு ஆயிடுச்சு. அப்போ இனியும் நம்ம லேட் பண்ணால் நம்மளால் எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நான் வீட்டுக்கு போய் படிச்சிடலாம் அப்படின்னேன். ரைஸும் செம்மையாக இருந்துச்சு, சிக்கனும் செம்மையாக இருந்துச்சு. இது மறுநாள் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்த அன்றைக்கி பேகெல்லாம் பேக் பண்ணுறதுக்காக என்னோடய புக்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து பேக்கில் பேக் பண்ணிவிட்டேன். நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இனிமேல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா.